சாரோட டைரக்ஷன்ல படம்போது நான் கிளாமர் கிருஷ்ணமூர்த்திட்ட அசிஸ்டன்ட் பிஆர்ஓவா இருந்தேன். பொழுது விடிஞ்சாச்சு, வெள்ளைப்புறா ஒன்றுன்னு நெறைய படம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னோட வேலைய பார்த்து செண்பகமே செண்பகமே படத்துல வந்து என்ன பிஆர்ஓவா வேலை குடுத்து பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னோட வளர்ச்சியில கோழி கூதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, இண்டிவிஜுவலா 91ல ஒரு படம் எடுக்க வந்தோம். ராமராஜன வச்சு. ராமராஜன் வந்து என்ன புரொடியூசர் ஆக்கி விட்டாரு. நான் 2 ஃப்ரெண்டுங்களுக்காண்டி கால் ஷீட் கேட்டு போனேன். கால் ஷீட் குடுத்தா என்ன வந்து பிஆர்ஓ பண்ணுவேன்னேன். இல்ல, இல்ல நீங்க விஜயமுரளிய பார்ட்னரா சேர்த்துங்க. நான் டேட் தரேன்னாரு ராமராஜன். சரின்னு சொல்லிட்டு அவர கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அமர் சார போய் பார்த்தேன். அப்ப இளையராஜா சார் மியூசிக் பண்ணா நல்லாருக்கும் சார்ன்னு சொன்னேன். சரி வாப்பா நான் பண்ணி தரேன் அப்டின்னாரு. ஒரு அட்வான்ஸ் எடுத்துட்டு ஸ்டில்ஸ் ரவி எல்லாம் கூட்டிட்டு நாங்கலாம் போய் குடுத்தோம். இளையராஜா பிரசாத் லேப்ல. அதுல வந்து பழங்கள்லாம் வச்சு ஒரு ரூ. 100 கட்ட வச்சு குடுக்க சொன்னாரு ஸ்டில்ஸ் ரவி. அதெல்லாம் எடுத்தோனே இந்த பணத்த மட்டும் ராஜா சார் எடுத்துக்கிட்டு, இந்த பழம்லாம் புரோடியூசருக்கு தேவைப்படும். நீங்க எடுத்துட்டு போங்கன்ட்டாரு. காமெடியா. அப்புறம் சின்ன ஒரு முரண்பாடு வந்துருச்சு ராமராஜன் சாருக்கும், ராஜா சாருக்கும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, "இல்ல நீங்க அப்புறம் தேவா மியூசிக் போட்டுக்கலாம்" அப்படின்னு ராமராஜன் சொன்னாரு. அப்ப மனசுக்கேத்த மகாராசா படம் நல்லா ஓடிட்டு இருந்தது. உடனே அமர் சார்ட்ட சொன்னேன், "சார் இது மாரி என்ன சார் இப்படி ஆகுதுன்னு" சொன்னேன். அப்போ உட்லண்ட்ஸ்ல இருந்தாரு. அப்ப சொன்னாரு, "சரி என்ன பண்ணலான்னாரு?" "இல்ல சார் நாங்க அடுத்த படம் பண்ணும்போது மியூசிக் டைரக்டரா ராஜா சார போட்டு இந்த பணத்த யூஸ் பண்ணிக்கிறோன்னேன்." "இங்க வான்னாரு பக்கத்துல கூப்ட்டு. என்ன நீ அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா?" அப்படின்னாரு அவரு. "அடுத்த படத்துக்கு இப்ப அட்வான்ஸ் குடுக்குற அளவுக்கு நீ வேணாம். அண்ணன்கிட்ட அட்வான்ஸ் போனா திரும்பி வராது. நீ வா நான் உனக்கு வாங்கி தரேன். இந்த படத்துக்கு யூஸ் பண்ணிக்கன்னு" சொல்லி முதல்ல அட்வான்ஸ திருப்பி எனக்கு குடுத்து, மறுபடியும் புரொடியூசர் ஆக்குனது இவர்தான். அந்த மில் தொழிலாளி படத்துல ஒரு டெக்னீஷியன் வந்து கதிரேசனா எங்க கூட வேலை செஞ்சவரு. அது தெரியும் அவருக்கு அந்த என்ன நடந்ததுன்ட்டு. ஸோ அது மாரி வந்து அந்த காலத்துல இருந்தே கிட்டத்தட்ட 30, 40 வருஷமா சார் கூட நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்பயுமே ஒரு ஃபோன் பண்ணா அது ரெஸ்பான்சிபிளா பதில் குடுக்குறதுல சினிமால கொஞ்சம் பேர் தான். அதுல ஏவிஎம் சரவணன், அபிராமி ராமநாதன், அடுத்ததா கங்கை அமரன் சார் தான். நன்றி. இப்ப அவரு வந்து பருந்து படத்த பத்தியும், அதுல அவர் எப்படி பாடுனத பத்தியும், அதே மாரி பாட்ட வந்து இங்க நமக்கு ஒரு மீடியாக்கு முன்னாடி ஒரு 4 வரி பாடியும் காட்டுவார்ன்னு ஒரு அன்பா கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எப்ப பேச கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா, லாஸ்ட்ல பேச வச்சு கொஞ்சம் பாயிண்ட்டே இல்லாம பண்ணிட்டீங்க. யார பத்தி எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. எல்லாரும் இந்த படத்துல யார் யார் முக்கியமானவங்களோ எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் அவங்க பேர் சொல்லி இவங்க தான் அவங்க, இவங்க தான் இவங்க, இவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்காங்க. அவர் நடிச்சிருக்காரு, இவர் வந்து மியூசிக் பண்ணிருக்காருன்றதெல்லாம் சொல்ல தேவையில்ல. எல்லாரையும் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த சினிமாவுக்கே சம்பந்தமே இல்லாம, தனியா இருந்த கலை உலகத்துல எந்தவித டச்சும் இல்லாம இருந்த ஒருவர், நான் எடுக்கணும், படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கதை சொல்றாரு. கதைய கேட்டா எனக்கு வந்து நல்ல இயல்பா, ரொம்ப அருமையான ஸ்டோரியா இருந்தது. ஒரு காதலர்களை ஓடிப்போன காதலர்களை எப்படி வந்து அவங்க காப்பாத்துறாங்க, என்ன ஆச்சு? அவர் கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அது மாரி ஒரு கதைய வந்து சொன்னார் அருமைக்குரிய அழகுமலை அவர்கள். நாங்க அவங்க ஊர்லயே ஷூட்டிங் எடுத்திருக்கேன் நான் வந்து. யானமலை பக்கத்துல இருக்கக்கூடிய புத்தக்கடை அந்த பக்கத்துலலாம் இருக்கக்கூடிய ஒரு ச வ ப ப புதுப்பட்டி என்ற கிராமத்தில இருக்கிறது. பக்கத்துல வந்து சக்கரத்தாழ்வார் கோவில் இருக்கும். அந்த கோவில்லலாம் நான் பாட்டுகள்லாம் எழுதியிருக்கேன். நெறைய பாட்டு, வில்லு பாட்டுக்காரன். எல்லா படத்துலயுமே அந்த பக்கத்துல நான் எடுக்கிற ஷூட்டிங்க ஒவ்வொருத்தருக்குமே கதை வரும்போது, அவங்க லொக்கேஷன் வாழ்ந்த லொக்கேஷனா வந்துரும். அந்த படத்துல. இது இங்க தான வாழ்ந்தோம். இங்க தான இந்த சம்பவம் நடந்ததுங்கிற மாரி அவரும் அத தேடி வந்திருக்காரு. நிஜமா எனக்கு கதை சொல்லும்போது தெரியாது. இவர் தான் டைரக்ட் பண்ண போறாருன்னு. கதை சொல்றாரு நல்லா இருந்தது. அப்பா நீங்க ஒரு பாட்டு எழுதி குடுக்கணும்னாரு. அதனால என்னப்பான்னு சொல்லி பாட்டு எழுதி குடுத்தாச்சு. அந்த தெற்கு பக்க காத்து அப்படிங்கிற பாட்டு. அப்ப ஒண்ணும் சேஞ்ச் எல்லாம் ஒண்ணும் சொல்லல. மியூசிக் டைரக்டர் அருமையா பண்ணிருக்காரு. அந்த பாட்ட இப்ப ரெக்கார்ட் பண்ணும்போதே எனக்கு அனுப்புனாங்க. ரொம்ப அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர் ஜான்ஜி எங்க இசையமைப்பாளர். அவருக்கு ரொம்ப ரொம்ப நீங்க தான் உட்காந்து என்ன வம்பா இருக்கு பாருங்க. ரெக்கார்டிங்ல பார்த்தது அதுக்கப்புறம் எங்க இப்பதான் பார்க்குறோம் நம்ம. அது அடிக்கடி தொடர்பு கொள்ளுறவங்களா இருக்கட்டும், நீங்க எத்தன படம் பண்ணாலும் அதில கங்கை மரம் எழுதுனது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிடவே இல்ல நீங்க. வருவேன் சார். கண்டிப்பா வருவேன். தெற்கு பக்க காத்துங்கிற பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. நல்ல எல்லாம் டோட்டலா இன்னைக்கு பார்த்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. தெளிவா இருந்தது. மியூசிக்ல அப்பட்டமா ரொம்ப அருமையா உங்கள் மூளைகளை செலுத்தி என்ன வேணுமோ இந்த காலத்துக்கு அத நீங்க பாட்டுல குடுத்துருக்கீங்க. மியூசிக்ல குடுத்துருக்கீங்க. ரீ ரெக்கார்டிங்ல குடுத்ததா சொல்றாங்க. சீக்கிரம் படத்த பார்த்து அதுக்கு ஒரு ரிசல்ட் சொல்லுவேன். நீ உங்கள மாரி ஆட்கள்லாம் வரணும்.
புதியவர்கள் வரும்போது நீங்கள் உள்ள மாதிரி ஆட்கள்லாம் வரணுங்கிறது எனக்கு மனசில் ஆசை. அதை வந்து கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு உதவி செய்த நடன மேதை அவர்களுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லா பாட்டுமே ரொம்ப கிளியராக பண்ணிருக்கிறீங்க. அது மிக சிறப்பாக எடுத்த ஒளிப்பதிவாளருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஷார்ட்ஸ்லாம் அப்படி இருக்கு, நிறைய எடுத்திருப்பீங்க. அதை அழகாக எடிட் பண்ணி எடிட்டருக்கு பாராட்டுகள் சொல்லணும். நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு. உங்க ஒர்க் அவங்க நல்லா பண்ணிருக்கிறீங்க. ஒரு புதிய படத்திற்கு வரக்கூடிய ஒரு டைரக்டர், தயாரிப்பாளர், நடிகர் அவர் நடிப்பாருன்னு தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. கொன்னன்னா ரிலீஸ் பண்றாரு. "அப்பா நான் அதான் பண்ணிருக்கேன்ப்பான்னாரு." "பரவாயில்லப்பா" அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு பார்த்தா அவர் வந்து இந்த கிராமத்துல அந்த பக்கத்துல யாருமேங்க மத்தவங்க அரசியல் கட்சி சார்பா தான் நின்னு ஜெயிச்சிருக்காங்க. ஒரு கிராமத்த இந்த இடத்த வந்து இவர தவிர வேற யாருமே இல்ல. இவர மாரி உதவி பண்றவங்களுக்கும், போராடுறதுக்கும் வேற யாருமே இல்லங்கிற அளவுக்கு ஊர்ல துணிச்சலாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்கன்னு சொன்னா, அது அவருடைய ஆற்றல் தான். நிஜமா. அந்த பக்கத்தையே கையில வச்சிருக்காரு. அந்த மாரி. கோவக்காரன்னு சொன்னாங்க. இன்னும் அவர் கோவத்த நான் பார்க்கல. எத்தன பேர் அடி வாங்குனீங்களோ தெரியல. சென்ட்ராயன் அடி வாங்கி நல்லா இருக்காம்மா? நல்ல அடியா? எப்படி நல்லா நல்லா குடுத்தாராம்மா? திருப்தியா இருந்ததா? ஓகே. ஏங்க எப்படி அடிச்சீங்க? கொஞ்சம் காட்டுங்களேன் கொஞ்சம் ப்ளீஸ். அடிச்சு காட்டுங்க. நாங்க பார்க்கணும்ல நீங்க. இல்ல நிஜமா. ஓகே கண்ணா. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. அ இது இந்த நிகழ்ச்சி இவங்க 2 பேர் இல்லன்னா கொஞ்சம் உற்சாகமா இருந்திருக்குமான்னு தெரியல நமக்கு. அ இவங்க 2 பேரும். அவங்க படத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க. இல்லன்னா நான் எம்ப்டியா இருந்திருப்போம். ஒரு என்டர்டெயின்மென்ட் இல்லாம என்னது ஒரே ட்ரையா இருக்கு அப்படிங்கிற மாரி நெனச்சிருப்போம். அது வந்து அவங்க தலைவிரி கோலமா சாரி ஓ இந்த இந்த காலத்து ஸ்டைல்ல வந்துருக்காங்க. அது அந்த காலத்துல பெண்கள் நல்ல கூந்தலை முடிச்சு, பூ வச்சு, அப்படியே அழகா வச்சு பெரிய பொட்டு வச்சுலாம் வந்த காலங்கள் அது உண்டு. இப்ப குங்குமம் எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. இதுக்கு பூ வைக்கிறதுக்கு பூ கடையெல்லாம் வாடி போய் கிடக்கு பூவெல்லாம். யாருமே தலையில பூ வச்சுக்காம தான் சுத்திட்டுறோம் பெண்கள் எல்லாமே. கால்ல கோலம் போட்ட காலமெல்லாம் போச்சு. எல்லாம் கல்ச்சரே மாறி போச்சு அப்படிங்கிறது உண்மையான ஒண்ணு. பேரரசுட்ட சொல்லணும்னா, சமுதாய பிரச்சனைகளை அங்கங்க வந்து சொல்லக்கூடியதுல மிக பிடித்தமானவர். நெறைய இருக்கு. பல விஷயங்கள் தயாரிப்பாளர்களுக்கு ஏற்படுகிற கஷ்டம், தியேட்டர் கிடைக்காம அலையறதுக்கான கஷ்டம் எல்லாமே தெரியும். தயாரிப்பாளர்கள் பேசுனதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆனா என்ன பண்றது? தியேட்டர் கிடைக்கிறது எங்க எங்க போய் கேட்கறதுன்னு தெரியல. எப்படி தியேட்டர் அப்ரோச் பண்றதுன்னு தெரியல. புதியவர்கள் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு கைடன்ஸ் பண்றதுக்கு நிஜமாவே எனக்கு தோன்ற ஒரு ஐடியா என்னன்னு சொன்னா, டைரக்டர்ஸ் யூனியன்ல இருக்கீங்க. புது டைரக்டரா வந்திருக்காங்க. புது தயாரிப்பாளர் வந்திருக்காரு. தயாரிப்பாளர் சங்கமும் இங்க இருக்குது. அது நடிகர் சங்கத்துக்கு இப்ப டைரக்டர் யூனியனுக்கு இயக்குனர் சங்கத்துக்கு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு புதியவர் வந்து படம் எடுக்க வந்தாங்கன்னு சொன்னா, அவங்க படத்த முதல்ல பார்க்க வேண்டியவர்கள் டைரக்டர்ஸ் யூனியன்லயும், விநியோகஸ்தர்கள் யூனியன்லயும், தயாரிப்பாளர்கள் யூனியன்ல பார்க்கணும். பார்த்துட்டு, "இப்படி புதுசா வந்திருக்குங்க. பரவாயில்லையா? எவ்வளோ ஆச்சு? ஓகே. இது இப்படி போகும், இப்படி போகும்ன்னு" ஒரு கைடன்ஸ் குடுத்தீங்கன்னா, புதியவர்கள் வருவதற்கு வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் நமது இயக்குனர்கள் சங்கம். அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டியவங்க அவங்க தான். வாங்க, 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 வாங்க. எதிர்பார்த்தேன். ஆக்சுவலி இது படம் எடுத்து முடிச்சுட்டு பார்க்குறது வேஸ்ட்டு. படம் எடுக்க முன்னாடியே என்ன கதை பண்ண போறோம்? அப்படி வந்தாங்கன்னா, நாங்க இந்த கதை, திரைக்கதை வச்சு ஒரு குரூப் இருக்குல்ல. டிஸ்கஷன் குரூப்புங்கிறது உங்க காலத்தோட போச்சு. எங்க காலத்தோட போச்சு. இப்ப டிஸ்கஷன்ங்கிறது இல்ல. நினைச்சத எடுக்கிறது அன்னைக்கு படமா போச்சு. அவங்க நினைச்சு எடுக்கிறனால தான் இன்னைக்கு படங்கள் தரம் இல்லாம வருது. அப்ப யாரு வந்தாலும் சரி, எங்க இயக்குனர் சங்கம் சார்பா நாங்க ஒரு குரூப்ப கூட அனுப்புறோம். கதைய சொல்லுங்க. அவங்க வழி நடத்துவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டு அடித்தளம், அஸ்திவாரம்ங்கிறது கதை தான். நீங்க கதைய சரி பண்ணா தான் அதுக்கடுத்து நம்ம வந்து கிளைமாக்ஸ் போறோம். ஃபர்ஸ்ட் பிகினிங்க்கு வரணும். அதனால எங்க இயக்குனர் சங்கம், யாரு புதுமுக இயக்குனர் வந்தாலும், உங்களுக்கு கதைய சரிப்படுத்துவதற்கு வந்தாங்கன்னா, நாங்க ரெடியா இருக்கோம். ஓகே. தயாரிப்பு சங்கமும் இன்னைக்கு வழிநடத்த ரெடியா இருக்காங்க. ஆரோக்கியமான சினிமா தீவு மலரும் மலரும். அது கொஞ்சம் சிக்கல் கண்ணா. ஏன்னா வந்து, உங்க டைரக்டர் சீன்ல வந்து சொன்னோம்னா, புதுசா படம் எடுக்கிறவங்க அந்த சீன தூக்கி வச்சுட்டாங்கன்னா, நாங்கலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ! அந்த சீன் நல்லா இருக்கேயா, அடுத்து நமக்கு வருது. அந்த கேரக்டர் அப்படியே இங்க வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னா, பண்ண மாட்டாங்க. சும்மா நான் வேடிக்கைக்கா சொல்றேன். எல்லாரும் சுய சிந்தனையில உள்ளவங்க. ஆமாமா. நான் தான் சாட்சி. ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா, அந்த படம் லேட்டா எடுப்பாங்க ஒரு காலைல. அந்த சீன் நல்லா இருந்ததுல்ல, அத தூக்கி அந்த அந்த இத நம்ம மாத்தி பண்ணிடுவோம். அவங்க கிராமத்துல எடுத்தாங்கல்ல 2 பேரும் ஓடுனாங்கன்னு, நம்ம டவுன்ல வச்சுக்குவோம். அப்படிங்கிற மாரி மாறிடலாம். அதனால அது அது சரியா இருக்குமான்னு கொஞ்சம் யோசிங்க. வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. சார் அவ்வளோதான்.
நிஜமா சொல்றேன். இந்த படத்த ஃபர்ஸ்ட்டு வந்து அழகுமலை என் அருமைக்குரிய மூத்த பிள்ளை. அவங்க வந்து எடுத்திருக்க இந்த புதிய படத்த நல்லா எடுத்திருக்கு. டேக்கிங் சைட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா எத்தன பேர் உதவி செஞ்சதுல அது ரொம்ப குளுமையா, அழகா வந்திருக்குது. புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள்ங்கிறத மட்டும் தான் வச்சிருக்காங்களே தவிர, மற்றபடி நம்ம எதிர்பார்ப்பு எல்லாமே அந்த படத்தில் இருக்கும். ஏன்னா கதைய கேட்டுருக்க, கதை நல்லா இருக்கு. ஆகவே இந்த மாரி வரக்கூடிய புதிய தயாரிப்பாளர்களுக்கு உதவியாக, தயாரிப்பாளர் சங்கம் மூலமாகவே இதை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு ஆட்கள்லாம் இருக்கிறீங்க. நிஜமா. நீங்கலாம் சேர்ந்தீங்கன்னா, இந்த மாரி படங்கள குறைஞ்ச விலை தான். சிக்கனமா தான் எடுத்துருவாங்க. இதை எடுத்து வியாபாரம் பண்ணி, அதுல வர லாபத்த நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போட்டு, புதிய இயக்குனர்கள் உருவாக்கலாம். அது அவங்களும் சரி, இவங்களும் சரி எல்லாம் சேர்ந்து. ஏன்னா இது ஒரு ஐடியாவா தான் சொல்லணும். ஏதாவது ஒண்ணு கோர்த்து விடணும் இல்லையா நம்ம? இல்ல ஐடியா வேற ஒண்ணும் தோணல சார். அதாவது புதுசா படம் எடுக்கிறவங்க தவிக்கிற தவிப்பு பார்த்தா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. டிவிக்கு விக்கிறதுக்கு பாடுபடுறாங்க, ஓடிடிக்கு போறதுக்கு கஷ்டப்படுறாங்க. எல்லாமே இருக்கு. அப்புக்குட்டியில நடிச்ச படம் போய் நேஷனல் அவார்ட் வாங்கி அவர் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் சும்மா சாதாரணமா உட்காந்துருக்காரு அவரு. நேஷனல் அவார்டு போய் வாங்கியிருக்காரு. நேஷனல் அவார்டு கமிட்டில போய் சிபாரிசு பண்றது, பேசுறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நேஷனல் அவார்டு கமிட்டில இருக்கிற எனக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம். அந்த மாரி இடங்கள்ல வந்து மீறி வந்திருக்காங்கன்னு சொன்னா, அவர்களுடைய திறமையினால் வந்திருக்காங்க. அது மாரி இது நேஷனல் அவார்டு வரலன்னா கூட பரவாயில்ல. நம்ம தமிழ்நாட்டு அவார்டு நிச்சயமா கிடைக்கணும். அதே மாரி ஒரு மொழி படம் தான் எடுத்திருக்காங்க. இது தமிழ்ல மட்டும் தான் எடுத்திருக்காங்க. பல மொழிகள் எடுத்திருந்தா, இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம்னு போட்டு அவங்களுக்கு செலவு கம்மி தான். அவங்க எடுத்த படமே செலவு கம்மியான படம் தான். அவங்களுக்கு போட்டது முதல்ல வரணும்னா, அது இன்னும் விளம்பரத்துக்கு சேர்க்கணும். பணத்த எவ்வளோ விளம்பரம் பண்ண போறோம், எத்தனை பிஆர்ஓஸ் நம்ம கவனிக்க போறோம். கவனிக்க போறோம்ல, அவங்க கவனிக்கலைனாலும் அவங்க வந்து இருக்கிறத எழுதிருவாங்க. வேண்டியவங்களுக்கு நல்லா தான் எழுதுவீங்க. நம்ம பிரஸ்ஸ சொல்லணும்னா, அவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் ஊக்கப்படுத்துறதுக்கு, புதியவர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு காத்திருக்கிறாங்கங்கிறது. மியூசிக் பொறுத்தவரைக்கும் எந்தவித குறையும் சொல்ல முடியாது. ஆர்கஸ்ட்ரேஷன் பிரமாதமா இருக்கு. யாரோ ஒருத்தர் பேத்தா சாங் ஒருத்தர் பாடுனாரு. அவரு ரொம்ப அதுக்கப்புறம் நீங்க கூப்பிடவே இல்ல. அவர கூப்பிட்டு பாட்டு வருது. புதுமுகம் யாரோ பாடிருக்காரு. அந்த இது சின்ன பையன் ஒரு பையன் பாடிருக்கான். ட்ரெஸ்ஸ பத்தி சொல்றாரு அவரு வந்து. என்னங்க அவங்கவங்க எப்ப வயசானவுடனே எப்படிதான் நம்ம வந்து இந்த மாத்திக்கிறதுங்கிறதுக்காக எல்லாரும் பாடுவாங்க. நான் நெனச்சிருந்தா இங்க பாருங்க எனக்கு தாடி மட்டும் தான் நரைச்சது. தலையில எங்கேயாவது நரை இருக்கா? பார்த்தீங்களா? அப்போ அப்படி வயசுல இருக்கும்போது நான் இப்படி இப்படி ஹீரோயின்லாம் வரும்போது நான் வந்து ஒரு மாதிரி நின்னேன்னா, தாத்தான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, நான் என்னம்மா பண்றது? ஏம்மா இப்படி பண்றீங்க நீங்க? இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணாதீங்க. நல்லா வரட்டும். நீங்களும் சின்ன பிள்ளை தான். என்ன விட ரொம்ப சின்ன பிள்ளைங்க. நிஜமாவே இங்க இருக்கிறதுலயே வயசுல மூத்தவன் நான் தான்னு நெனைக்கிறேன். ஆனா வயசுல இளமையா தெரிறது நான் தான் நெனைக்கிறேன். நான் கொஞ்சம் நீங்களா சொல்லுங்க சார். நீங்களா சொல்லுங்க. ஓகே. பாருங்க இதுக்கெல்லாம் இது வேணும். இப்போ வந்து எனக்கு வயசானவங்க நடிக்க வச்சிருக்காங்க ஒரு படத்துல. இந்த லெனின் பாண்டியன் அப்படிங்கிற சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நாங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அவர் சத்யா மூவிஸ்ல இருந்தது எல்லாத்துக்குமே நானும் தியாகராஜனும் நாங்க ராம்குமாரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து இந்த நான் நடிக்க போற படத்துக்கு வந்து லெனின் பாண்டியன் நடிச்சிட்டு இருக்கிற படம் முடிஞ்சு போச்சு. ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டாங்க. அண்ணன் மியூசிக் பண்ணி பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதுல வந்து வயசான கேரக்டரா எனக்கு குடுத்தாங்க. ரொம்ப வயசான மாரி குடுத்தாங்க. ஆமா. ரொம்ப ரொம்ப ஓல்டு கெட்டப்ல நடிக்க வேண்டியிருந்தது. அதனால தலையும் நரைக்க வெள்ளையெல்லாம் அடிச்சு அந்த வெள்ளை தான் இப்படி இருக்கு. நான் இது எடுத்தோனே ஷேவ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மாரி இளமையா வந்தோனே யார் ஜோடின்னு நான் ஏன்னா இது பாரதி ராஜா அண்ணனுக்கு சொன்னப்பட்ட கதை. இந்த கதை என்னோட கேரக்டர் நான் ஆக்ட் பண்ற கேரக்டர் வந்து பாரதி ராஜா அண்ணா நடிக்கிறதுக்காக பண்ணது. அப்பதான் அவருக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால, அவரால நடிக்க முடியலன்னா, பாரதி ராஜாவுக்கு அப்புறம் யார் இருக்கா? அப்படின்னு திங்க் பண்ணா திரையுலகத்திலே என்ன தவிர வேற யாருமே இல்ல. யாருமே இல்ல. அந்த வயசுல வேற யாருமே இல்ல. அதான் சொல்றேன். அவர் அறிவு என்ன? அவர் ஆற்றல் என்ன? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரு இப்ப இருக்கிற மனநிலை பார்த்தா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? அது யாராலயும் தடுக்க முடியாது. என்ன நடக்குதோ அது நடக்கிறத ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது. ஆறுதல் சொல்லி மாளாது. அந்த மாரி சாதனை பண்ணியவர்கள். என்ன அறிமுகப்படுத்தினா பெரிய இப்போ அடுத்து வர 77வது வருஷம் தான் வந்து 67ல வந்து படம் வந்தது. 77ல படம் வந்தது 16 வயதில. அதுல வந்து நான் வந்து அது 50வது வருஷம். அண்ணன் 76ல அன்னக்கிள்ளியில வந்தாரு. அன்னக்கிள்ளியில தான் அண்ணனுக்கு இன்னைக்கு 50வது வருஷம் ஓடிக்கு மே 10ஆம் தேதி அது அந்த படத்தினுடைய 50வது ஆண்டு விழா வருது. 77ல தான் நானும் பாக்யராஜும் அறிமுகமானோம். திரைப்பட உலகுக்கு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் அறிமுகமானார். நான் பாடலாசிரியரா அறிமுகமானேன். ஆனா 50வது விழா பாக்யராஜ் கொண்டாடிட்டார். அது என்ன கணக்குன்னு தெரியல. இது ஒண்ணும் தப்பு இல்ல. ஓகே. அது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஏதோ நல்ல சந்தர்ப்பத்துல அவர் வந்து யூஸ் பண்ணிட்டாரு. அதனால ஆனா 50 வந்து வயசு ஆவல அந்த படத்துக்கு வந்து. நாங்க அடுத்த வருஷம் தான் 77 கொண்டாட போறோம். ஆ
நான் வயசு இல்லை, படத்துக்கு சொல்கிறேன். படத்தில் அறிமுகமாகி டைட்டிலில் பேர் வச்சது 77 தான் நாங்கள் எங்கள் பேர் வெளியே வந்தது. அப்போ அடுத்த வருஷம் தான் நாங்கள் வர்றது 50. அது பாக்யராஜ் அவர்கள் என்ன காரணத்துக்காக 50 அப்போ இல்லை, அப்போ நானும் கொண்டாடிருக்கணும் இல்லையா? வேணாம், அது வேண்டாம், நல்லபடியாக அது இருக்கோம், அதுவே பெரிய விஷயம். 50 வருஷம் இருந்திருக்கோம். அதுக்கு முதல்ல ஒரு 5 வருஷம் வந்து நாங்கள் வந்து இப்போ இசைக்கலைஞர்களாக வாழ்ந்திருக்கோம். ஜி.கே. வெங்கடேஷ் மலையாள படங்கள், தெலுங்கு படங்கள்ல அங்கே ரெக்கார்டிங் நடக்கும்போது கிட்டாரிஸ்டாக இசை கலைஞர்களாக வாழ்ந்தவங்க தான் நாங்கள். அதில் கற்றுக்கிட்டு தான் மேலே மேலே வந்தோம். ஜி.கே. வெங்கடேஷ் அவர்கள் எங்களுக்கு குருநாதர். அவருடைய படங்களுக்கு பண்ணோம். எங்கள் வாத்தியார் வந்து சந்திரலேகாவுக்கு ஜி. தன்ராஜ் மாஸ்டர் அவங்க தான் ரீரெக்கார்டிங் பண்ணாங்க. அவங்க வந்து பழைய பாடல்கள்லாம் எடுத்து வெஸ்டர்ன் சாங்காக அப்படி கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு எங்கள் மாஸ்டர் தான், ஜி. தன்ராஜ் மாஸ்டர். மல்லிகை பூஜாதி ரோஜா முல்லைப்பூ வேணுமா, தொட்டாலும் கைமணக்கும் பூவும் பட்டான ரோஜா பூவும் கதம்பம் வேணுமா, தர தர தரரத்தா தத்தா தரதா. இப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தது சந்திரலேகா ரீரெக்கார்டிங் போய் பாருங்க. சந்திரலேகாவுக்கு ரீரெக்கார்டிங் பண்ணது எங்கள் மாஸ்டர் தான். அப்படி இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த டைமில் இந்த ஆர்கஸ்ட்ரா வச்சு. அதனால தான் அண்ணன் வந்து இங்கே வெஸ்டர்ன் மியூசிக்கை கற்றுக்கிட்டு இன்றைக்கி உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஒரு பயங்கரமான சிம்பனி எழுதி உலகமெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லா நாடுகள்லேயும் அவர் சிம்பனி நடக்க போகுது. இப்போ பண்ணியாச்சு, துபாயில் பண்ணியாச்சு, அமெரிக்காவில் பண்ணியாச்சு, லண்டனில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உலகம் சுற்றக்கூடிய அளவுக்கு சிந்தனைகளை பெருசாக்கிட்டார் அவர். அவருடைய இப்பெல்லாம் அவரை பார்த்தா ஒரு அண்ணன் தம்பிகிட்ட பேசுகிற மாதிரியே இல்லை. எனக்கு அது நான் மிஸ் ஆகுது. ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஒரு அண்ணன் தம்பி எனக்கு இப்படி பெரிய இளையராஜான்னு ஒரு அண்ணன் இருக்காருன்னு சொன்னால், அவர் இப்போ சமீப காலமாக இப்படி தான் இருக்காரு. இப்போ உட்காந்தோம்னா இப்படி வந்து பார்ப்பாரு, சேனட்டை இப்படி உட்காந்து மேனஸ்கிரிப்டில் எழுதுவார். திங்க் பண்ணி இப்படி எழுதிட்டு இருப்பார். நான் திங்க் பண்ணி பார்த்துட்டு என்னது அப்படின்னா சேனட்டு எழுதி கொஞ்சம் வச்சு அப்படின்பாரு. இல்லைடா இன்னொன்று இல்லை, ரொம்ப நாளாச்சு பார்த்து போகலான்னு வந்தேன்னா அந்த எழுதுகிற பேடெல்லாம் அப்படி கீழே வச்சுட்டு எழுந்து நிற்பார். எழுந்து நின்று இப்படி முகத்தை காட்டு அப்படின்பாரு. அப்போ பார்த்துட்டு இல்லை போடான்னு சொல்றியா நீ அப்படின்னு. பார்க்க வந்தேன்னு சொன்னா சுற்றி காட்டு பார்த்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது வந்து சந்தோஷமா இருந்தது. அண்ணன் வந்து நமக்குள்ள ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது. சில நேரங்களில் அவர் பேசலைன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அவர் அந்த மாதிரி மாறிட்டார். சதா சர்வகாலம் நாங்கள்லாம் ஆரம்பத்தில் 120 படம் வரைக்கும் அண்ணனோட அசிஸ்டன்ட் உட்காந்து ஒரு பாடல்கள் நானும் ஞாபகப்படுத்தி 2 பேரும் தான் பாடிட்டு இருக்கோம். நான் தான் கிட்டாரிஸ்ட்டு, அவர் வந்து பியானோவில் வாசிப்பார். வீட்டில் உட்காந்து சாங் கம்போஸ் பண்ணுறது நாங்கள் 2 பேர் தான் உட்காந்து பண்ணுவோம். ஏன்னா இப்படி வச்சுக்கலாம் வேண்டாம், அப்படி தரத்தாரே தரத்துறதானா அது பாட்டாக வந்துடும் உங்களுக்கு. அந்த மாதிரி 2 பேரும் உழைச்சி எங்கள் அண்ணன் இந்த பாவலர் பிரதர்ஸுங்கிற பேரில் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வரணும்னு சொல்லி தான் மனசில் வந்தோம். அதே மாதிரி வளர்ந்தோம். ஆனால் அவர் வந்து எதுலேயுமே மியூசிக்கை தவிர வேறு எதுலேயுமே பற்று இல்லை. சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டார். காலைல டிஃபன் அவர் கூட சாப்பிட்டார் 2 இட்லி, அவ்வளோதான். மத்தியானம் அவர் கூட வீட்டுக்கு சாப்பிட போனால் சப்புன்ருக்கும். என்னடா இது உரப்பும் இல்லை உப்பும் இல்லை, என்னென்ன எப்படி என்னென்ன இப்படி என்ன 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 பாரு இல்லை, இவ்வளோ கம்மியாக உப்பு சாப்பிட்றது ஒன்றும் இது டேஸ்ட்டே இல்லை. என்ன வேணுமோ போடு, இந்த பெப்பர் சால்ட் போடுங்க, அந்த உப்பு எடுத்து கொட்டிக்கோ, அவ்வளோதான். எது பிடிச்சி அதே சாதம் தானடா அது அப்படிம்பாரு. அவர் தனிமையை யோசித்து நம்ம கேட்டோம்னா அதை கூட அவர் சாதாரணமாக எடுத்துக்கிறார் அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா, அது சதா சர்வகாலமும் இசையை தவிர வேறு ஒன்றுமே. என் நினைவும் கனவும் இசையே, இசை இருந்தால் மரணமேது, அவர் எழுதின பாட்டு தான். அந்த பாட்டு மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காரு நினைக்கும் போது எவ்வளவு பெருமைக்குரிய பிறவி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு தான். ஏன்னா எனக்கு அண்ணனா இல்லைன்னா அந்த அறிவு அவருக்கு வந்திருக்குமா? அப்படியா? ஆமா சார், யாரும் கூப்பிடல சார். படம் இட்டு அப்போ ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுங்க சார், கங்கைபுரம் போடுங்க. எதுக்கு அவர் வந்து இவரை போட்டாரு? நான் அவ்வளோ பக்கத்தில் அவங்க அப்பா மாதிரி பக்கத்தில் இருக்க என்னை வந்து மியூசிக் போடல, இவரே போடல. இல்லை இல்லைப்பா, அதுக்கு இல்லை, நிஜமாவே யாராக இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. இப்போ அண்ணன் பண்ணுற படமெல்லாம் ரஜினி படம் பண்ணுறாரா, இப்போது கமல் படம் பண்ணுறாரா, என்ன படம் பண்ணுறாரு? இல்லை, அவருக்கு கிடைச்சது யார் அவர் விரும்பி போகிறாங்களோ அதை பண்ணுவார். அது ஆர்டிஸ்ட் கேட்குறதில்ல, கதை சொல்லுவாங்க. ஐயா நீங்கள் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், இப்படி தானே பேசுகிறாங்க. போய் அவர்கிட்ட வேலை கேட்குறதே பயம்.
கேட்டோன்னா சரி கதை சொன்னா சரி வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டாருன்னா பாட்டு ஃபிக்ஸ்டு. வழி நெடுக காட்டு மல்லி வாசம் இப்போ மாறலி தாரா திரரர தாரரர தரரா திரரர. எவ்வளவு மயக்குது பாருங்க. அந்த மாதிரி இப்பவும் மயக்கக்கூடிய இசை அவர் கைவசம் இருக்கு. ஆனால் அவரை போய் அப்ரோச் பண்றதுக்கு தள்ளி நிற்கிறார், வேற ஒண்ணு கிடையாது. எல்லாருக்கும் ஆசை இருக்கு, அவரோட படம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, போனா என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. ஆனால் அந்த ஞானம்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிராப் கூட குறையல, மேலே ஏறிட்டு தான் போகுது. இப்போ 2வது சிம்பனி எழுதிட்டு இருக்காரு. அது கூடிய சீக்கிரம் ரெக்கார்டிங்க்கு நான் சொல்லியிருக்கேன், நான் இந்த தர நான் சிம்பனி அங்கே வாசிக்கும் போது நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போவே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டேன். அது மாதிரி அதற்கு பார்க்கறதுலாம் பெரிய கொடுப்பனை. என்ன மாதிரி கொடுத்து வச்ச ஆட்கள் யாருமே கிடையாது. பாரதி ராஜான்னு ஒருத்தர், அவருக்கு நாடகத்துக்கு நான் பாட்டு ஊரில் எழுதுன காரணத்தினால அவர் திரைப்படத்துக்கு வரும்போது அந்த அண்ணன் டியூன் பண்ணுவாங்க. போட்டார்னா அமரு இதுக்கு ஏதாவது வார்த்தை சொல்லு, சும்மா டம்மியா பாடி காட்டுக்கிறார் டியூனு. வார்த்தை சொன்னோன்னே நான் அதே சந்தம் தான், செந்தாழம்பூவே செந்தாழம்பூவேன்னு எழுதிருக்கலாம். ஆனா எனக்கு சாஃப்டா வேர்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ எழுதுனா அப்ப யாருக்குமே தெரியல செந்தூர பூவேன்னு ஒன்று இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஜேசுதாஸ் தான் எடா அது எதடா செந்தூர பூ எவடா உண்டு இவன் அறியல அப்படின்னாரு. இல்லைங்க, எனக்கு வந்த வார்த்தை தரிசு அந்த டியூனை கேட்டோன்னே எனக்கு வந்த வார்த்தை அந்த வார்த்தைன்னா செந்தூர பூ அகராதிலே இல்லாத ஒரு பூ. அதை இல்லவே இல்லை, செந்தூர பூன்னு ஒரு பூவே கிடையாது. அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பூ இல்லைன்னு தெரியும். சிவகுமார் என்ன சொல்லுவாங்க, பூவோட பேர் எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க, அதுல செந்தூர பூ இருக்காது, செந்தூர பூன்னு ஒரு பூவே இல்லை. அப்படி நான் இல்லாத பூவை எழுதி அதையவே ஒரு டைட்டில் வச்சு படம் கூட எடுத்தாங்க, செந்தூர பூன்னு சொல்லிட்டு. எவ்வளவு பெரிய ஞானி பாருங்க, வருகாலத்தை உடனே சொல்லக்கூடிய ஒரு ஆளா பிறந்திருக்காங்க பாருங்க. பாருங்க செந்துருக்கம், அது செந்துருக்கம். நான் நினைச்சு எழுதுனது அதுதான், கரெக்டா சொன்னாரு ஜி. என்னன்னா செந்துருக்கம்னு வைப்பாங்க. செந்துருக்கம்ன்றது குங்குமத்துக்கு பதிலாக கிராமத்துல வச்சுக்கிற ஒரு அவங்கள மேக் பண்ண ஒரு செந்தூர போட்டு செந்தூர புட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா செந்தூர போட்டு வச்சுருக்கேன் சொல்லுவாங்கல்ல அது. அப்போ செந்துருக்க பூன்னா ஒருவேளை குங்கும பூவா இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஐடியா. செந்துருக்கம் அது குங்குமம் இருக்கிற இடத்துல இருக்கு. அப்ப செந்துருக்கம்ங்கிறது குங்குமத்தை சேர்ந்த ஜாதியா இருக்கும். அதனால குங்கும பூவேன்னு எழுத முடியாது, டியூனுக்கு சரியா இருக்காது. அதனால அது அப்படி வந்ததுதான் அது பாட்டு. ஏதோ நம்ம நினைக்கிற கற்பனை நம்ம அது வர்ற வரைக்கும் எங்க இருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. திங்க் பண்ணி உட்காடுறோம், பேப்பர் எடுக்கிறோம், அவர் மியூசிக் போடுறாரு, சுதி போடுறாரு, ஏதோ டெம்போ ஒன்று அப்படி தடக்கு 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 டக்கு டக்கு டக்குனா போடுறாரு, போட்டு ஒரு டியூன் ஆயிடுது. அதுக்கு வார்த்தை எழுதுனா உயிர் வந்துடுது, பாடின ஒன்று இன்னும் தூக்குது, ஆர்கெஸ்ட்ரா போடுறோன்னு இன்னும் பலமாகுது. அப்படி ஒன்னொன்னா அவங்க திங்கிங்ல வர்றதை தவிர, ஆனா ஆக்டிங்கிறது ஃபிக்ஸ். டைரக்டர் இப்படித்தான் வேணும், ஏய் எங்கடா போடுறேன் அப்படிதான் பாட்டு சொல்லணும், எங்கடா போடுறேன்னு சொல்லக்கூடாது, ஏய் எங்கடா போடுறேன் அப்படின்னு அதற்குத்தான் சொல்றேன் அப்படின்னு பேசுறாங்களே மேடையில எல்லாம். அது அந்த டைம்ல வால்யூம் கொடுத்து எந்த இடத்துல குறைக்கணுங்கிறத வச்சுதான் அரசியலே ஓடிட்டு இருக்கு. அரசியலே பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசுறது அந்த மாதிரிதான் இருக்கு. அப்படிப்பட்ட சொன்னா அதுக்காகத்தான் சொல்றேன் நினைச்சு பாருன்னு சொல்லி பேசுறதுதான். இந்த மாடுலேஷன்லாம் சினிமா இருந்து கிடைச்சதுதான் அரசியல்வாதிகளுக்கு. அரசியல்வாதிகளுக்கு இல்லைன்னா பாவம் வராது. பல பேர் நீங்களே யாரை பத்தி சொல்றேன்னு சொல்ல வேண்டாம். அது ஏன்னா எல்லாரும் அப்படித்தான் இருக்கணும். நாங்க என்ன செய்யல நாட்டுக்கு எங்களை மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரதான் செய்யும். அப்போ சினிமா கலைன்னு நடிப்புங்கிறது எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. அரசியல்லையும் சரி, எல்லா வீட்லயும் சரி, எல்லா இடங்கள்லயும் இந்த சினிமா பாணியில வரக்கூடிய டயலாக்ஸ், பாவங்கள் எல்லாமே பழகி போச்சு. அதை சரியாக எடுத்துக்கொண்டது கொடுத்தது தம்பி அழகுமலை அவர் பிள்ளைக்கு தான் சொல்லணும். ஏன்னா கிராமத்தில் இருக்க அந்த கதையை கொண்டு வந்தார். கதையை கேட்கும்போது நல்லா இருந்தது. அவர் இன்னும் பார்த்தா நடிச்சிருக்கிறாரு, அதையும் பார்த்தேன். ஆனா கொஞ்சம் மேக்கப் குறைச்சிருக்கலாம், நீங்க கொஞ்சம் மேக்கப் குறைச்சிருக்கலாம். ஏன்னா இயல்பா இப்போ நான் நடிச்ச படத்துல எனக்கு சுத்தமா மேக்கப் இல்லை. நான் பிளாக்கா இருக்கிறதுக்கு அந்த வெயில்ல அலைஞ்சு ஃபேஸ் இன்னும் கருப்பா போச்சு. நான் இந்த ரோஜாட சொன்னேன், ஏமா கொஞ்சம் மேக்கப் எனக்கு மேட்ச் ஆகாமா, ஏன்
நீங்க வந்து அழகா இருக்கிற பொண்ணு தானே, உங்க கதைப்படியே வந்து அழகா இருக்கிற பொண்ண பார்த்து தானே சந்தையில இருக்கிற பொண்ணு நீங்க வந்து கல்யாணம் பண்றீங்க. நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. சும்மா இருக்க அப்படின்னு. சும்மா இருக்கிற நேரத்துல ரோஜாவோட அரட்டை அடிக்கிறது இருக்க சூப்பரா இருக்கும். பழசெல்லாம் ஞாபகம் வருது. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்து சும்மா இருக்க அப்படின்னும். ஏம்மா இப்ப தாம்மா உன்னை பார்க்க முடியுது, பேச முடியுதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி அந்த ஷூட்டிங்கவே ஜாலியா ஆக்குறது வேலையா இருக்கும். பொழுது போறதே தெரியாது. அவங்க டைரக்டர் பாவம் அவங்க அடுத்த ஷாட்டுக்கு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆர்டிஸ்ட் அப்படித்தான் இருப்பாங்க. இப்படி நீங்க இருந்த மாரி தான். நீங்க எப்படி இருந்தீங்களோ, அது மாரி தான் அவங்க இருப்பாங்க. நீங்க ஷாட்ட முடிச்சோனே உங்களுக்கு வேலை முடிஞ்சிரும். நீங்க ஜாலியா மத்தவங்களோட பேசிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு அடுத்த ஷாட் மேல ஞாபகம் இருக்கும். அடுத்த டயலாக் மேல ஞாபகம் இருக்கும். அடுத்த கதைக்கு லிங்க் எப்படி கொண்டு போறது, இந்த சீன்லேருந்து கட் பண்ணி எந்த சீனுக்கு போறோங்கிற ஐடியாவிலேயே அவங்க ஃபுல் பிக்சரா எடுத்துட்டு இருப்பாங்க. ஆக தொழில்முறையாக எடுத்துக்கொண்டு டைரக்டராக புதிதாக மலர்ந்திருக்கக்கூடிய அழகுமலை அவர்களுக்கு அந்த பக்கத்துல நாங்க எடுக்காத இடமே இல்ல. அழகர் மலை. இது அழகுமலை, அது அழகர் மலை. அழகர் மலையில நாங்க கால் படாத இடமே கிடையாது. நிறைய சீன்ஸ் அங்கேயே எடுத்திருப்போம். இந்த மான் சொந்த மான்ல வந்து அந்த படியில இறங்கி வருவாங்களே, அதெல்லாம் அழகர் மலையில இருந்து மேல இடங்கள். அதான் சொல்ல வந்தேனே. ஒவ்வொருத்தர் வாழ்ந்த இடத்துல வர்ற கதை வரும்போது அவங்க ஊர் தான் ஞாபகம் வரும், அவங்க தெருவு தான் ஞாபகம் வரும், அங்க நடந்த சம்பவங்கள் தான் ஞாபகம் வருங்கிறது இந்த படத்தின் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி புதிய கலைஞர்கள், புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குனர்கள் ஒன்றாக வரும்போது அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக நமது சங்கங்கள் நிச்சயமாக முன்வர வேண்டும். முதல் ஒரு விண்ணப்பமாக இந்த படத்தை தயாரிப்பாளர்கள் சங்கம் பார்க்கணும். பார்த்துட்டு அவங்களுக்கு தியேட்டர் வாங்கி கொடுங்க. எங்க வாங்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து நீங்க பார்க்கணும். நீங்க பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி டைரக்டர்ஸ் யூனியன்ல முதல்ல கதை கேட்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து என்ன மாதிரி ஆட்கள் கேட்டோம்னா அது வந்து அது தூக்கி அந்த நல்ல சீன்லாம் முன்னாலேயே ரிலீஸ் ஆகிற படத்தில் வச்சிருவோம். அதனால அதை மட்டும் கொஞ்சம் அப்படி விலைக்கு வச்சுட்டு, மற்றபடி முழு படத்தையும் நீங்க பார்த்த தயாரிப்பாளர்கள் ஒரு புதிய ரூலாக கூட நீங்க சேர்க்கலாம். அடுத்த மீட்டிங்ல சொல்லி இந்த மாதிரி பல பேர் வர்றாங்க, நல்ல திறமைசாலிகள் வெளியே கொண்டு வர முடியல, அதனால நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க பிடிக்கணும். தியேட்டர் யார்கிட்ட போய் கேட்கணுமோ அது அவங்களுக்கு விடாம நீங்களே அந்த தியேட்டர்லாம் யார் வச்சிருக்காங்களோ, யார் கான்ட்ராக்ட்ல இருக்கோ அவங்கள்ட்ட சொல்லி, ஐயா ப்ளீஸ் உங்களுக்கு ஒரு 10 தியேட்டர் கொடுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா, தயாரிப்பாளர்களாக புதிதாக வருபவர்களுக்கும் உதவியாக இருக்கும், புதிய இயக்குநர்களாக வருபவர்களுக்கும் அது உதவிகரமாக இருக்கும். இதுல இப்போ ஒரு பெரிய லாபம் நீங்க சம்பாதிக்கலாம் சார். ஏன்னா வந்து இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க, அடுத்த படத்துல பயங்கரமா சம்பளம் வாங்குவாங்க, புதுமுகங்கள். அதனால நீங்க வந்து அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்காம நடிக்க வைக்கணும். ஏன்னா நீங்க உங்களுக்கு இது அடையாளம் தானம்மா. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு எவ்வளவு வாங்கினா உங்க அம்மா எவ்வளவு அக்கறையா இருந்தாங்க உங்க மேல, நான் பார்த்துட்டேன் சைடுல. நீங்க அங்க பேசிட்டு இருக்க அப்படின்றாங்க. அப்படி இது அம்மாக்கள் வந்து அவங்களை காவல் காத்து அப்படி கொண்டு வர்றாங்க ஜம்முன்னு. நிஜமாவே எனக்கு அது சந்தோஷமா இருந்தது. புள்ள மேல எவ்வளவு அக்கறை அப்படிங்கிறது. அப்படிதான் இருக்கணும். நீங்க உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பீங்க. அவங்க ஷூட்டிங் வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். வரணுமா? அம்மா வரணும். அவ்வளவு மோசமா இருக்காங்களா மத்தவங்கலாம்? அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? ஓகேப்பா. இல்ல சும்மா ஜாதிக்கு ஏதாவது இவங்களுக்கு விஷயம் வேணுமேன்னு இருக்காது நான் சொல்றேன். வேற ஒன்றும் கிடையாது. அம்மா அவ்வளவு பொறுப்பா இருக்கிறது தான் நல்லது. பார்த்துக்கணும், பொண்ணை பார்த்துக்கணும். ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லைம்மா. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறாங்க. நம்ம சும்மா தப்பா நினைக்கிறோம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பழகுறாங்க. இப்போ ஹீரோயினும் சரி, இவங்களும் சரி. நீங்களும் 2 பேரும் ஹீரோயினா, 2 ஹீரோயினா ஓகே. அப்போ அவங்களுக்கு சௌகரியமா இருக்கக்கூடிய குரூப் தான் பக்கத்துல இருக்கு. அதனால நம்பி விடலாம். இந்த காலத்துல அப்படி இல்லை. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறாங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். அது மாதிரி வேற என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் பேசியாச்சு. ஏதாவது அவ்வளவுதான். நீங்க இப்போ மியூசிக் பண்றதை பத்தி கேட்டீங்க, அதான் அப்படி போயிருக்கு. பாட்டு எழுதுறதை பத்தி என்ன நல்ல பாட்டு கேட்டு தெற்கு பக்க காத்து அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு பாட்டு எழுத வச்சார். முன்னால பாட்டு எழுதுனோம்னா சார் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பல்லவி இருந்தா நல்லா இருக்குமேனா, நிஜமாவே அண்ணாட்ட எழுதின பாட்டு எல்லாமே ஃபர்ஸ்டே ஒரு பாட்டு போட்டுருவார். ஒரு வார்த்தை சொல்லி பாடிடுவார். ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, மாங்குயிலே மாங்குயில மட்டும் வந்துடும். மாங்குயிலே தனத்தானு பாடுவாரு. அப்ப அந்த மாங்குயிலை பிடிச்சி நம்ம போனோம். அப்ப மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. அப்ப நம்ம இஷ்டம்தான். கால தழுவி நிற்கும் கனகமணி கொலுசு எம்மா நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு, உள்ள இருக்குதீக வெளியே என்ன பேச்சு. புரிஞ்சதா? கால தழுவி நிற்கும் கொலுசு நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு. அட நீங்க உள்ள இருக்கிறீங்க, வெளியே என்ன பேசு, மனசுக்குள்ள இருக்கிறீங்க, எனக்கு கொலுசை பத்தி சொல்லிடுங்க, கால கொலுசு மாதிரின்னு அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதிருக்கேன். யாருமே இதை சொல்லவே இல்லை.